அதிமுகவை தான் பாதிக்கும். எனக்கு ஒரு ஸ்டேட் ரைட்ஸ் பேசுகிற பார்ட்டி ஏடிஎம்கே. இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா இறக்குற வரைக்கும் இந்த உதய் திட்டத்தை வந்து ஏடிஎம்கே அப்போஸ் பண்ணாங்க. ஜெயலலிதா இறந்த பிறகு எடப்பாடி பழனிசாமி சீஃப் மினிஸ்டராக வந்த பிறகு தான் வந்து உதய திட்டத்தையே வந்து இவங்க சைன் பண்ணுறாங்க தமிழ்நாடு. மக்கள்கிட்ட போய் சேர்ந்துச்சுன்னு வைங்களேன், அது கண்டிப்பாக வந்து ஏடிஎம்கேக்கு ஒரு பின்னடைவாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அது மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்காங்கிறது பெரிய விஷயம். பிஜேபியோடைய மெயின் சப்போர்ட்டர்ஸ், பிஜேபி பார்ட்டிக்குள்ளே இருக்கிறவங்க, பிஜேபிக்கு வெளியே இருக்கிறவங்க, அவங்களுடைய கோர் பார்ட்டி சப்போர்ட்டர்ஸே வந்து பிஜேபிக்கு சரியான சீட்டு கிடைக்கலங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை பயங்கரமாக வச்சுருக்காங்க. தமிழ்நாடு மாதிரி ஒரு ஸ்டேட்டில் இன்னமும் நீங்கள் இன்னைக்கு கடத்தில் போனீங்கன்னா ஜெயலலிதாவை நினச்சி வாக்கு போடுற நிறையா பெண்கள் இருக்காங்க. அவங்க திமுகவை சார்ந்திருக்கலாம், அதிமுகவை சார்ந்திருக்கலாம், பாஜகவை சார்ந்திருக்கலாம். ஆனால் நான் ஜெயலலிதாவாக ஓட்டு போட்டேன் அப்படின்னா 11 வருஷமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம எப்படி பார்க்குறோன்னா எந்த எதிர்கட்சியும் இந்த மோடி தலைமையிலான பிஜேபி அரசை நம்புற மாதிரி இல்லை. விசிகே தலைவர் அவங்க சொல்றது என்னன்னா, ஏடிஎம்கே வந்து பிஜேபி முழுகிடும். டிஎம்கே அதனால தான் இது வந்து டெல்லி வர்சஸ் தமிழ்நாடுங்கிற மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து ஏன் வச்சிருக்காங்கன்னா, தமிழ்நாடுடைய விஷயங்கள் பேசினா இவங்களுடைய 5 வருஷம் ஆட்சியில் வந்து கிட்டதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி இவங்க பதில் சொல்ல வேண்டிய இடத்துக்கு போயிடுவாங்கங்கிற மாதிரி பார்க்குறாங்க. டிஎம்கே ரொம்ப ஸ்மார்ட்டாக ஸ்ட்ராட்டஜிக்காக வந்து டெல்லியோட ஃபைட்டுங்கிற மாதிரி பேசி இந்த மாதிரி கொண்டு போகிறாங்க. வைஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு இன்று இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் சித்தார்த் பிரபாகரன். நாம் அவரை வரவேற்போம். சார் வணக்கம். வணக்கம். டீலிமிட்டேஷன் பற்றி எரியுது தமிழ்நாடு ஃபுல்லாக, அதோடைய பின்னணி குறித்து சொல்லுங்களா? ஸோ பேசிக்காக டீலிமிட்டேஷனுங்கிறது என்னென்னா, ஒரு ஸ்டேட்லேயோ இல்லை சிட்டிலேயோ ஒரு கான்ஸ்டிடன்சிலையோ பாப்புலேஷன் அதிகரிக்கும் இல்லை கம்மியாகும் அந்த மாதிரி இருக்கும்ல. ஸோ அந்த பாப்புலேஷனை பொறுத்து சென்சஸ் எடுப்பாங்க. எவ்வளோ பாப்புலேஷன் கம்மியாக இருக்கா அதிகமாக இருக்காங்கிற மாதிரி ஒரு நம்பருக்கு வருவாங்க. அது தகுந்தாப்பில் இவங்க வந்து கான்ஸ்டிடன்சியோட பார்டர்ஸை வந்து ரீட்ரா பண்ணுவாங்க. ஸோ அதோடைய அடிப்படை அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா, எல்லா தொகுதிகளையும் ஒரே நம்பரான மக்கள் தான், எல்லா எம்பியும் ஒன்று. இப்போ ஒரு எம்பி வந்து 2 லட்சம் மக்களை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறாரு, ஒருத்தர் வந்து 1.5 லட்சம் மக்களை ரெப்ரசென்ட் பண்ணுறாருங்கிற மாதிரி இருக்கக்கூடாது, எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணுங்கிறது தான் அதோடைய அடிப்படை அர்த்தம் டீலிமிட்டேஷனுங்கிறது வந்து. ஸோ இப்போ வந்து 2021 சென்சஸ் எடுக்க வேண்டி இருந்துச்சு. ஆனால் கோவிடுங்கிறதுனால எடுக்க முடியலங்கிறதுனால சொன்னாங்க. ஸோ இப்போ 2026 இவங்க 2026 சென்சஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்க டீலிமிட்டேஷனுங்கிற மாதிரி கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க. இதோடைய தேவை என்ன இருக்குது? இதை வந்து உள்நோக்கத்தோடு கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி தென்னிந்தியாவிலேருந்து எதிர்ப்பு வருது இல்லை? உண்மையிலுமே அது உள்நோக்கம் இருக்கா இல்லை பாதிப்பு இருக்கா தென்னிந்தியா? இல்லை, இது டீலிமிட்டேஷன் கான்ஸ்டிடன்சி ரீட்ராயிங்கிறது வந்து உள்நோக்கம் எதுவுமே நம்ம அந்த ப்ராசஸ்க்கு வந்து எந்த உள்நோக்கமும் அது ரெகுலராக நடக்கிற ப்ராசஸ் தான். ஆனால் தென்னிந்தியாவுக்கு நிறையா அதில் பிரச்சனைகள் ஏன் இருக்குன்னா, இதை வந்து நம்ம கொஞ்சம் ஹிஸ்ட்ரியை புரிஞ்சுக்கணும். 1960s 1970s பாப்புலேஷன் கண்ட்ரோலுங்கிற மெஷர் வந்து இந்தியன் கவர்மெண்ட் கொண்டு வராங்க. ஏன்னா இந்தியாவுடைய பாப்புலேஷன் பயங்கரமாக க்ரோ ஆகிட்டுருக்கு. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஃபேமிலி பிளானிங் மெஷர்ஸ்லாம் கொண்டு வராங்க. ஸோ இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு டேர்ம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட். இந்த டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட்டுங்கிறதுனா ஒரு பெண்மணி வந்து தான் பயாலஜிக்கல் சைக்கிளில் எத்தனை பசங்களோ பொண்ணுங்களோ அவங்க பெற்றுக்கிறாங்கங்கிறது தான் மேட்ரு. ஸோ அதில் வந்து 2.1 சில்ட்ரன் ஒரு உமன் வந்து பெற்றுக்கிறாங்கன்னா அது வந்து ஒரு ஸ்டேட்டுக்கோ ஒரு கண்ட்ரிக்கோ அது வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டு ரேஷியோ அப்படின்னா அந்த பாப்புலேஷன் வந்து அந்த அளவுக்கு இருக்குங்கிற மாதிரி. ஸோ நம்ம நார்தர்ன் ஸ்டேட்ஸு இல்லை 1970s பார்த்தோன்னா தமிழ்நாடோட இந்தியாவோட நிறைய ஸ்டேட்ஸு 2.1க்கு மேலே இருந்தாங்க. அப்படின்னா அபோவ் ரீப்ளேஸ்மெண்ட் ரேட் இருந்தாங்க. அப்படின்னா இந்தியாவோட பாப்புலேஷன் அந்த ஸ்டேட்டோடைய பாப்புலேஷன் ரொம்ப அதிகரிச்சுட்டு இருக்குங்கிற மாதிரி இருந்துச்சு. 7, 5ங்கிற மாதிரிலாம் வரை இருந்துச்சு. ஸோ அந்த பாப்புலேஷன் கண்ட்ரோல் மெஷர்ஸை வந்து எல்லா ஸ்டேட்ஸும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணுங்கிற மாதிரி இந்தியன் கவர்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து சதர்ன் ஸ்டேட்ஸ் எஸ்பெஷலி தமிழ்நாடு, கேரளா, ஆந்திர பிரதேஷ், வடக்கில் பார்த்தோன்னா பஞ்சாப், இவங்களாம் வந்து அந்த பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு, கேரளா எப்படி பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா, வெறும் ஃபேமிலி பிளானிங் மட்டும் இல்லை, பெண்களுக்கான எஜுகேஷன், பெண்களுக்கான ஒர்க் எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்து, ஸோ அந்த மாதிரி ஒரு சோஷியல் ஜஸ்டிஸ், விமன் எம்பவர்மெண்ட் பாலிசிஸ் கொண்டு வர
ஒரு ஒரு ஸ்டேட்லேயோ ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயோ வந்து அந்த விமன் எவ்வளோ குழந்தை பெற்றுப்பாங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே இருந்துச்சு. அதனால் இப்போ நம்ம தமிழ்நாடோட டிஎஃப்ஆர் பார்த்தோன்னா ஒரு 1.4 1.5ங்கிற மாதிரி இருக்குது. அப்படின்னா தமிழ்நாடுக்கு ஒரு ஏஜிங் பாப்புலேஷன் இருக்குது. அதே மாதிரி கேரளா, ஆந்திரா பிரதேஷ், தெலுங்கானாலாம் வந்து 2க்கு கீழே இருக்குது பாப்புலேஷன். ஸோ நம்ம பாப்புலேஷன் கம்மியாகுது. டீலிமிட்டேஷன் பண்ணாங்கன்னா தமிழ்நாடுடைய கான்ஸ்டிடுவன்சிஸோ இல்லை மற்ற சதர்ன் ஸ்டேட்ஸோட கான்ஸ்டிடுவன்சிஸ் வந்து பாப்புலேஷனுக்கு பிரகாரம் கம்மியாகும். ஸோ தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் எம்கே ஸ்டாலின் மட்டும் இல்லை, மற்ற சீஃப் மினிஸ்டர்ஸும் வைக்கிற வாதம் என்னென்னா, ஒரு கிளாஸில் நல்லா படித்த பையனையோ பொண்ணையோ நீங்கள் வந்து கிளாஸுக்கு வெளியே அனுப்புகிறீங்க, நல்லா படித்தவங்கள வந்து நீங்கள் அவங்களுக்கு அவார்டு தானே கொடுக்கணும், அவங்களை இன்சென்டிவைஸ் தானே பண்ணணும். ஸோ இதை நீங்கள் டிஸ்இன்சென்டிவைஸ் பண்ணுறீங்க. ஸோ அது அந்த மாதிரி ஒரு பொருள் கொண்டு வராங்க. ஸோ பேசிக்காக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் எவ்வளோ வருஷமாக பாப்புலேஷன் கண்ட்ரோல் மெஷர்ஸை வந்து ரொம்ப நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். நாங்கள் வந்து படிக்க வச்சோம் பொண்ணுங்களை, அவங்களுக்கு வேலை வாய்ப்பை அதிகமாக கொண்டு வந்தோம். அந்த மாதிரியான ஒரு சூழலை நாங்கள் இங்கே வச்சோம். ஸோ அதுக்காக நீங்கள் எங்களுக்கு வந்து ஒரு 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 தப்பான மார்க் போடுறீங்க, எங்களை கிளாஸை விட்டு வெளியே அனுப்புறீங்க, எங்கள் எம்பி கான்ஸ்டிடுவன்சி கம்மி பண்ணி, லோக்சபா கான்ஸ்டிடுவன்சி கம்மி பண்ணிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை வைக்கலாம். இப்போ கம்மி பண்ணி நம்ம சொல்கிறோம்ல, ஆனால் வந்து இப்போ இருக்கிறது வந்து 39, இது மறுவரைக்கு பின்னால் 60 வர்றது வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்களா? அப்போனா அதிகரித்து தானே வரும். இதை வந்து நம்ம கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ டீலிமிட்டேஷன்ல ஐடியா இந்த கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, 543 நமக்கு இப்போ 543லேருந்து அதை 850 அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க யூனியன் கவர்மெண்ட்டில். ஸோ அந்த 850, ஸோ தமிழ்நாடும் மற்ற ஸ்டேட்ஸ்லாம் இதை வந்து நமக்கு சீட் அதிகரிக்கிறதுக்கு மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது, நம்ம வந்து பர்சன்டேஜ் ரெப்ரசன்டேஷனை பார்க்கணும். புரியுதா உங்களுக்கு? 543 வந்து 39 எத்தனை சதவீதம் இருக்குது? 7.18% நினைக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் 20 சீட்டோ 10 சீட்டோ அதிகரிக்கிறது மட்டும் மேட்டர் கிடையாது. 850 வந்து எத்தனை சதவீதம் இருக்குது, எத்தனை பர்சன்டேஜ் இருக்குங்கிறது பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குல்ல. நீங்கள் 19 சீட்டோ 20 சீட்டோ இன்க்ரீஸ் பண்ணிட்டு அந்த சதவீதம் கம்மியாச்சுன்னா தமிழ்நாடுடைய ஓவரால் ரெப்ரசன்டேஷன் கம்மியாகுதுங்கிறத பொருள் அது. ஸோ அந்த விதத்தில் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதை தான் வந்து தமிழ்நாடும் மற்ற சதர்ன் ஸ்டேட்ஸும் முன்வைக்கிறாங்க. இப்போ சிஎம் வந்து என்ன சொல்றாருன்னா, 50-60களில் பார்த்து திமுகவை பார்க்க வேண்டிய நேரிடும் அப்படின்னு சொல்றாரு. குறிப்பாக வந்து அப்போ வந்து இந்திய எதிர்ப்பு தான் பிரதானமாக இருந்துச்சு. இந்திய எதிர்ப்புக்கு ஈக்குவலான ஒரு பிரச்சனை ஆயுது. இதை நம்ம புரிஞ்சுக்க தமிழ்நாட்டுக்கு கரெக்ட். இதை நம்ம வந்து இப்போ இருக்கிற அரசியல் சூழலில் புரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப அவசியம் இருக்குது. இப்போது நம்ம என்ன பார்க்குறோம், இப்போ 7.18% தமிழ்நாட்டுக்கு வந்து லோக்சபாவில் ஒரு ரெப்ரசன்டேஷன் இருக்குது. பாஜக, தட் இஸ் சென்டரில் ஆழ்ந்துட்டு இருக்கிற பாஜக வந்து தமிழ்நாட்டில் பவரில் வரல, வந்தாலும் அவங்க வேறு கூட்டணியோடு தான் வர முடியுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்படி இருக்கிற டைமில் தமிழ்நாட்டிலேருந்து வர குற்றச்சாட்டு, இது வந்து சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் மட்டும் வைக்கிற குற்றச்சாட்டு இல்லை. அதிமுகவில் ஜெயலலிதா உயிரோடு இருந்தபோது கூட அவங்க மாநிலத்தில் தமிழ்நாடுக்கான பிரச்சனைகளை அவங்க வந்து பேசியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாடுக்கு வந்து ஒரு விதமான புவர் ட்ரீட்மெண்ட் கிடைக்குது. அதுக்கு அந்த புவர் ட்ரீட்மெண்ட் ஏன் கிடைக்குதுன்னா, எனக்கு ஒன்று வந்து பாஜக வந்து தமிழ்நாட்டில் ஆள முடியாது ஒன்று. ஸோ அதனால் அவங்க வந்து ஒரு ஸ்டெப் மாதிரி ட்ரீட்மெண்ட் மாதிரி கொடுக்குறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இன்னொன்று, இந்த 7.18%க்கே நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க, அதை விட பர்சன்டேஜ் கம்மியாச்சுன்னா இன்னமும் உங்கள் ட்ரீட்மெண்ட் பேடாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு உதாரணம் ரீசெண்டாகவே ஒரு நடந்திருக்கு. மதுரை கோயம்புத்தூருக்கான மெட்ரோவுக்கான சாங்ஷனை வந்து யூனியன் கவர்மெண்ட் கிட்ட தமிழ்நாடு அரசு கேட்குது. அது ஏதோ காரணத்துக்காக அவங்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ தமிழ்நாட்டிலேருந்து காரணமெல்லாம் இல்லை, மக்கள் தொகை கம்மியாக இருக்காங்க, மக்கள் தொகை கம்மியாக இருக்குது, சூப்பரான பாயிண்ட், மக்கள் தொகை கம்மியாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டிலேருந்து வைக்கிற வாதம் என்னென்னா, நார்த்தில் நிறைய சிட்டிஸில் நீங்கள் மெட்ரோ கொண்டு வந்துட்டீங்க, அந்த ஊரில் வந்து மக்கள் தொகை எவ்வளோ இருக்குது, அந்த ஊரில் மக்கள் தொகையை விடுங்க, அந்த ஊரில் அந்த மெட்ரோவில் 50 பேர் கூட போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. தமிழ்நாட்டில் வந்து கோயம்புத்தூரும் மதுரையில் வந்து மக்கள் அதிகமாக இருக்காங்க, ஒரு க்ரோத் என்ஜினாக இருக்கிற இந்த சிட்டிஸு. கோயம்புத்தூருங்கிறது வந்து அடுத்த ஐடி ஹப்பாக மாறும்போது, மதுரையில் நாங்கள் இந்த மாதிரிலாம் கொண்டு வரோம், எங்களுக்கு மெட்ரோ வேணும்னு கேட்குற போது நீங்கள் வேணான்னு சொல்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் மதர்லி ட்ரீட்மெண்ட் 7.18%க்கே இருக்குது. இதை விட இன்னும் கம்மியாச்சுன்னா இன்னமும் மோசமாகுங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. இந்த பில்லு கூடவே
இந்த பெண்களுக்கான அந்த பிரதிநிதித்துவம் கொண்டு வர அந்த பில்லு 33% அதை கொண்டு வராங்கல்ல, லிமிடேஷன் பில்லு கொண்டு வராங்க. அது கூடவே 33% பெண்கள் ரிசர்வேஷன் பற்றி கொண்டு வராங்க. இதை சார்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பேசுகிறாரு. இது வந்து பெண்களுக்கு எதிராக திமுக செயல்படுது, வருகிற சட்ட மசோதாவே இவங்க எதிர்க்கிறதுக்கு காரணமே இது தான், பெண்களுக்கு எதிரானவங்க திமுகன்னு சொல்கிறாங்க. அவருடைய அந்த பேச்சு எப்படி பார்க்குறீங்க? கட்சிகள் வந்து பெண்களுக்கு அகெயின்ஸ்டாக இருக்காங்களா இல்லை அவங்களுக்கு சாதகமாக இருக்காங்களாங்கிறது வந்து ஒரு வேறு விதமான கேள்வி. எனக்கு 33%, 50% பில்லு கொண்டு வந்து தான் நீங்கள் பிரதிநிதித்துவம் கொடுக்கணும்னு இல்லைல்ல. உங்களுக்கு அவ்வளோ இப்போ திராவிட கட்சிகளுக்கு அவ்வளோ அக்கறை இருந்துச்சுன்னா அவங்க பில்லு கொண்டு வராமலே அது ஒரு லாவாக இருக்காமலே இவங்களாவே கொடுக்கலாம்ல. 33%, 50%, இவங்க எவ்வளோ 10%, 15% கொடுக்குறாங்க. ஐ திங்க் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் வந்து 50% மகளிருக்கான ஒரு சீட்டை கொடுத்துருக்காரு அவர். ஸோ அது வேற விஷயம். ஆனால் நம்ம இந்தியாவோட ஹிஸ்ட்ரியை எடுத்து பார்த்தோம்னா இது வந்து நரசிம்ம ராவ் பற்றியான புக்கில் கூட இருக்குது. இந்தியாவில் ஏதாச்சும் ஒரு பெரிய லா, ஒரு பெரிய பில்லோ ஏதாச்சும் கொண்டு வரணும், அதை ரிஃபார்ம்னு நான் சொல்ல விரும்பலை. எனக்கு இது ரிஃபார்மாங்கிறது ஓகே, இது ரிஃபார்ம்னே வச்சுப்போமே. ரிஃபார்மை கொண்டு வரணும்னா அதை வந்து ஒரு வேறு விதமாக தான், அது ஒரு ஸ்டெல்த்துன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அதை வந்து மூடி மறைச்சு தான் கொண்டு வரணுங்கிற மாதிரி நம்ம பண்ண வேண்டியிருக்கு. எனக்கு லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்ததே வந்து இந்த மாதிரி தான் கொண்டு வந்தாங்கிற மாதிரி கூட சில ஆராய்ச்சிகள்லாம் இருக்குது. ஸோ இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, யூனியன் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, பெண்களுக்கான இடஒதுக்கீடு இந்த மசோதாவோட இந்த டீலிமிட்டேஷனையும் கூட சேர்ந்து கொண்டு வராங்க. ஸோ எப்படி அவங்க அதை பாஜக அதை எப்படி கொண்டு போகுதுன்னா, டீலிமிட்டேஷனை எதிர்க்கிறவங்க வந்து பெண்களுக்கான ரிசர்வேஷன் பில்லை வந்து எதிர்க்கிறாங்க. எனக்கு பெண்களுக்கான ரிசர்வேஷன் வந்து ரொம்ப இமோஷனலான விஷயம். தமிழ்நாடு மாதிரி ஒரு ஸ்டேட்டில் இன்னமும் நீங்கள் இன்னைக்கு கடத்தில் போனீங்கன்னா ஜெயலலிதாவை நினச்சி வாக்கு போடுற நிறையா பெண்கள் இருக்காங்க. அவங்க திமுகவை சார்ந்திருக்கலாம், அதிமுகவை சார்ந்திருக்கலாம், பாஜகவை சார்ந்திருக்கலாம். ஆனால் நான் ஜெயலலிதாவாக ஓட்டு போட்டேன் அப்படின்னா, ஸோ அதே மாதிரி வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜி அந்த மாதிரிலாம் ஒரு விமெனுக்கான ஒரு ஓட்டு இருக்குது. ஸோ அது ஒரு இமோஷனலான இஷ்யூ. ஸோ அந்த மாதிரி கொண்டு போகிறாங்க. இவங்க வந்து டீலிமிட்டேஷன் அப்போஸ் பண்ணுறாங்கன்னு இவங்க ஸ்டாண்ட் வைக்கிறதுல பெண்களுக்கான ரிசர்வேஷன் மசோதாவையும் அப்போஸ் பண்ணுறாங்கங்கிற மாதிரி கொண்டு போக இருக்காங்க. அது வந்து உண்மை இல்லை. எந்த கட்சியுமே இன்னைக்கு பெண்களுக்கான ரிசர்வேஷன் மசோதாவை கண்டிப்பாக எதிர்க்க முடியாது. எல்லாருமே வந்து ப்ரோ தான் இருக்காங்க. அது அவங்க வந்து பார்லிமெண்ட்லேயும் பேசியிருக்காங்க. அந்த மாதிரி இப்போ மோடி அவர்கள் வந்து சொல்கிறாரு, அப்படியெல்லாம் எந்த ஒரு பாதிப்புமே கிடையாது, நீங்கள் ஏன் தேவையில்லாமல் பயப்படுறீங்க, நான் வேணால் தமிழில் உத்தரவாதம்னு ஒரு வார்த்தை சொல்லவா, இல்லை உங்களுக்கு வாக்குறுதின்னு ஒரு வார்த்தை நான் வந்து தமிழில் சொல்லுவான்னு சொல்லி தமிழ்லேயே கேட்குறாரு. தமிழ்லேருந்து ஏன் பிரச்சனை பண்ணுறீங்க சொல்லி கேட்குறாரு. அதே போல் ஒன்று என்ன கேட்குறாருன்னா, எல்லாருக்கும் இன்க்ரீஸ் தான் ஆகும், யாருக்கும் டிஸ்க்ரீஸ் ஆகாது அப்படின்னு சொல்கிறாரு. அதுபோல் 50% வந்து ஏறப்போகுதுன்னு சொல்கிறாரு. அவருடைய பேச்சை எப்படி பார்க்கலாம்? இப்போது யூனியன் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, எல்லா மாநிலத்துக்கும் 50% நேரடியாகவே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்ம தமிழ்நாடை பார்த்தோன்னா 39லேருந்து 59ங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கர்நாடகா 28லேருந்து 42 சொல்கிறாங்க. இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஆப்போசிட் சைடில், தட் இஸ் இதுக்கு அகேன்ஸ்டாக பேசுகிற பார்ட்டிஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இதை நீங்கள் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் ஒன்று சர்க்குலேட் பண்ணியிருக்கீங்களே, அந்த உத்தரவாதம் இந்த பில்லில் எழுத்துப்பூர்வமாக இருக்கா, அது வந்து இல்லைங்கிற மாதிரி தான் இவங்க சொல்கிறாங்க. ஸோ இவங்க வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லை வந்து படித்து அதை ஆராய்ந்து இவங்க கால்குலேட் பண்ண விதத்தில் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு 10% லாஸ் மாதிரி இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தட் இஸ் ப்ரொபோஷனலாக நம்ம 2011 சென்சஸ் வச்சுக்கிட்டு டீலிமிட்டேஷன் நடந்துச்சுன்னா தமிழ்நாடுக்கு ஒரு 10% லாஸ் இருக்கும். இன்ஃபேக்ட் ஸ்டேட்ஸ்லேயே மேக்ஸிமமாக லாஸ் ஃபேஸ் பண்ணுறது வந்து தமிழ்நாடாக தான் இருக்குங்கிற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. நேற்று அமித்ஷா பேசும்போதே சொல்கிறாரு, இதில் வந்து சவுத் இந்தியாவில் யாருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, குறிப்பாக வந்து கர்நாடகாவில் மட்டும்தான் 0.2 சம்திங் கம்மியாகும், மற்றபடி இருக்க கேரளாவாக இருந்தாலும் சரி, தமிழ்நாடாக இருந்தாலும் சரி, அதே போல் ஆந்திராவாக இருந்தாலும் சரி, தெலுங்கானாவாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே இன்க்ரீஸ் தான் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவர் ஒரு நம்பர் சொல்கிறாரு. அந்த நம்பர் வந்து வாய்மொழியை மட்டும்தான் சொல்கிறாரு. அது வந்து பில்லில் இல்லைன்றது தான் குற்றச்சாட்டாக இருக்குது. அது பில்லாக கொண்டு வந்துடுவாங்க, இல்லை அமெண்ட்மெண்ட் பண்ணுவாங்கன்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாமா, இல்லை பண்ண மாட்டாங்கன்னு தான் பார்க்கணுமா? இல்லை, இப்போது இந்த பர்டிகுலர் 2014க்கு பிறகு திரு நரேந்திர மோடி அவர்கள் பிரைம் மினிஸ்டராக வந்த பிறகு நம்ம 11 வருஷமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம எப்படி பார்க்குறோன்னா, எந்த எதிர்கட்சியும் இந்த மோடி தலைமையிலான பிஜேபி அரசை
நம்புற மாதிரி இல்லை. எஸ்பெஷலி அவங்க பார்லிமெண்ட்டில் கொண்டு வர பில்லு. ஏன் அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அமெண்ட்மெண்ட் ஒரு கான்ஸ்டியூஷனை அமெண்ட் பண்ணுற ஒரு பில்லு, டீலிமிட்டேஷன் மாதிரி ஒரு நம்ம அரசியல் களத்தையே டோட்டலாகவே மாறுற மாதிரி ஒரு மாற்றி வைக்கிற ஒரு பில்லை வந்து 2 நாளுக்கு முன்னாடி தான் பார்லிமெண்ட் மெம்பர்ஸ்க்கு கொண்டு சர்க்குலேட் பண்ணுறாங்க. இது ஒன்று. 2 முக்கியமான ஸ்டேட்டில் வந்து அதுவும் நேரடியாக தமிழ்நாடு பங்கேற்க. கரெக்ட். சின்ன ஸ்டேட் கிடையாது, ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டேட்டு, அப்போசிஷன் கவர்ன் பண்ணுற ஸ்டேட்ஸ், வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடுங்கிற மாதிரி பெரிய ஸ்டேட்ஸு. அந்த எலெக்ஷன், அந்த ஸ்டேட்டோட எலெக்ஷன் நடக்கிற போது எலெக்ஷனுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி எதுக்கு திடுதிடுப்புன்னு இவங்க வந்து இதை கொண்டு வராங்கங்கிற மாதிரி ஒரு கேள்வி வருது. எனக்கு இதே டிஸ்கஷன், இதே டிபேட் ஒரு வாரத்துக்கு அப்புறம், சரியா, இல்லை ஒரு மாதத்துக்கு அப்புறம் வச்சாங்கன்னா ஏதாச்சும் மாறப்போகுதா? இல்லை இவ்வளோ பெரிய செஷன் நடந்துச்சு, நமக்கு பட்ஜெட் செஷன் நடந்துச்சு, அது ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அதில் கொண்டு வந்திருக்கலாமே, அதில் வந்து பேசியிருக்கலாமே, அதில் பேசலை. ஸோ இந்த மாதிரியான ஒரு ட்ரஸ்ட் டெஃபிசிட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். இந்த பிஜேபி அரசுக்கும் ஆப்போசிஷன் பார்ட்டிஸ்க்கும் ஒரு ட்ரஸ்ட் டெஃபிசிட் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து அவங்க எழுத்துப்பூர்வமாக கேட்குறாங்க. அதனால தான் இவங்க திரு அமித்ஷா அவர்கள் சொல்கிறதோ இல்லை மோடி சொல்கிறதோ இவங்க வந்து நம்ப மாட்டுறாங்க. நீங்கள் எழுத்துப்பூர்வமாக எங்களுக்கு அந்த பில்லே கொண்டு வாங்குங்கிற மாதிரி கேட்குறாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு தான் பார்க்கணும். இப்போ கேரளா தேர்தல் வந்து முடிஞ்சிருச்சு, ஆனால் தமிழ்நாடு தேர்தல் ஒன்றும் முடியல, ஆரம்பிக்குது. கேரளா தேர்தல் முடிஞ்ச பிறகு இந்த பில்லை கொண்டு வராங்க. கேரளாவில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, ஆனால் தமிழ்நாட்டை ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. என்ன காரணமாக இருக்குது? ஏன் தமிழ்நாடு உங்களுக்கு வேணான்னு நினைக்கிறாங்களா? அதோட முக்கியமாக ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கார், அவர் வந்து கூட்டணியில் இருக்கார். அவருக்கு வந்து இது பெரிய பாதிப்பு ஏற்படுத்துன்ற எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் தான் இந்த பில்லை கொண்டு வந்தாங்களா? எப்படி பார்க்கலாம்? ரொம்ப சுவாரஸ்யமான கேள்வி கேட்குறீங்க. எனக்கு இது வந்து இந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் வந்ததுனால கண்டிப்பாக வந்து திமுகவுக்கு களத்தில் சண்டை போடுறதுக்கோ இல்லை அவங்க கொள்கையை பேசுகிறதுக்கோ ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிருக்கிறதுங்கிறது வந்து நிறைய பிஜேபியை சார்ந்தவங்களே நினைக்கிறாங்க. எதுக்குடா நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் வந்து ஒரு ஃபுல் டாஸும் ஒரு ஃப்ரீ ஹிட் கொடுத்துட்டாங்க ஸ்டாலினுக்கு 6 அடிக்கிறதுக்கு அப்படின்னு தான் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து அவங்களும் அதான் அப்படி தான் பார்க்குறாங்க. இது வந்து கண்டிப்பாக பிஜேபிக்கு ஒரு எதிர்வினையாக இருக்கும். பிஜேபி வந்து 28, 25, 30 சீட்டில் தான் நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதிமுகவை தான் பாதிக்கும். எனக்கு ஒரு ஸ்டேட் ரைட்ஸ் பேசுகிற பார்ட்டி ஏடிஎம்கே. இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா இறக்குற வரைக்கும் இந்த உதய் திட்டத்தை வந்து ஏடிஎம்கே அப்போஸ் பண்ணாங்க. ஜெயலலிதா இறந்த பிறகு எடப்பாடி பழனிசாமி சீஃப் மினிஸ்டராக வந்த பிறகு தான் வந்து உதய திட்டத்தையே வந்து இவங்க சைன் பண்ணுறாங்க தமிழ்நாடு. ஸோ இது மட்டும் ஒரு இது இல்லை. இன்ஃபேக்ட் காவேரி நீருக்காக சண்டை போட்டவங்க ஜெயலலிதா, அவங்க வந்து கர்நாடகாவை சேர்ந்தவங்க இருந்தாலும், தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டராக இருந்தாலும் அவங்க வந்து தமிழ்நாடு ரைட்ஸ்க்காக பயங்கரமாக ஃபைட் பண்ணவங்க அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு பார்ட்டி இன்னைக்கு வந்து டீலிமிட்டேஷனை சப்போர்ட் பண்ணுற ஸ்டேஜில் இருக்காங்க. இன்ஃபேக்ட் எடப்பாடி பழனிசாமி வந்து டீலிமிட்டேஷனை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது எப்படி அதே மாதிரி பாஜக மாதிரியே விமென்ஸ் ரிசர்வேஷன் பில் சார்ந்து தான் அவர் பேசி டீலிமிட்டேஷனை சப்போர்ட், அவர் வந்து இல்லை கம்மியாகாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜில் அது கண்டிப்பாக வந்து அது மக்கள்கிட்ட போய் சேர்ந்துச்சுன்னு வைங்களேன், அது கண்டிப்பாக வந்து ஏடிஎம்கேக்கு ஒரு பின்னடைவாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அது மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்காங்கிறது பெரிய விஷயம். ஸோ அப்படி தான் பார்க்கப்படுது. ஆனாலும் பிஜேபி வந்து ரொம்ப ரொம்ப தெளிவோடு தான் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸில் வந்து பயங்கர ஒரு பாப்புலாரிட்டி இருக்குது. அண்ட் அவங்க வந்து இதை ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குறாங்க. அவங்களுடைய ஒரு பவரை வந்து அவங்க ஒரு ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறதா அவங்க வந்து பிஜேபியை வந்து இந்தியா முழுவதும் கூர்ந்து கவனிக்கிறவங்களுக்கு ஒரு விஷயம் நல்லாவே தெரியும். பிஜேபி பயங்கர ஸ்ட்ராட்டஜிக்கான பார்ட்டி, ஒரு லாங் டேர்ம் விஷனோட ஒர்க்கான பார்ட்டி. ஸோ அவங்களுக்கு நல்லா தெரியும். இந்த எலெக்ஷன்லேயே நம்ம பேசுகிறோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த எலெக்ஷன்லேயே வந்து பிஜேபியோடைய மெயின் சப்போர்ட்டர்ஸ், பிஜேபி பார்ட்டிக்குள்ளே இருக்கிறவங்க, பிஜேபிக்கு வெளியே இருக்கிறவங்க, அவங்களுடைய கோர் பார்ட்டி சப்போர்ட்டர்ஸே வந்து பிஜேபிக்கு சரியான சீட்டு கிடைக்கலங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை பயங்கரமாக வச்சுருக்காங்க. சரியா? இன்ஃபேக்ட் அவங்க பார்ட்டிலேயே சில லீடர்ஸ்லாம் வந்து சில சீட்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க ரொம்ப வருஷமாக. அந்த சீட்டு கிடைக்கவே இல்லை. சென்னையில் ஒரே ஒரு சீட்டு தான் கிடச்சிருக்கு, அதுவும் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு இவங்க கொடுத்துருக்காங்க. சரி, அந்த யூத் ஃபேஸ்க்கும் கொடுக்கல. மற்ற டிஸ்ட்ரிக்ஸும் நம்ம பார்த்தோன்னா கோயம்புத்தூர் மாதிரியான டிஸ்ட்ரிக்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு கம்மியான சீட்டு தான் கிடச்சிருக்கு. ஸோ எதுக்கு பிஜேபி இதை அக்செப்ட் பண்ணாங்க? சரியா? பிஜேபி வந்து ஒரு ஹிட் விக்கெட் பண்ணியிருக்காங்களா? அவங்களுக்கு ஜெயிக்க ஆசை இல்லையா? ஓகே, அண்ணாமலை இப்போ வந்து சில பிரச்சாரத்துக்குலாம் போகிறாரு, அப்படி இருக்குது. இந்த எலெக்ஷன் வந்து ஏடிஎம்கே தோத்துச்சுன்னா
பிஜேபிக்கு அதில் என்ன அட்வான்டேஜுங்கிற மாதிரி ஒரு கேள்வி வருதுல்ல. ஸோ நம்ம ரீசெண்ட் ஹிஸ்ட்ரியை நம்ம பிஜேபி எடுத்து பார்த்தோம்னா, எந்த இப்போ மகாராஷ்டிராவே எடுத்துப்போமே, சிவசேனாங்கிறது வந்து ஒரு ரைட் விங் பாலிடிக்ஸ் பேசுகிற ஒரு பார்ட்டியாக இருந்துச்சு. ஸோ இந்தியாவில் பிரதானமாக ரைட் விங் பேசுகிற பாலிடிக்ஸ் பிஜேபியாக தான் இருக்கணும். அதோடைய ஆஃப் ஷூட் அந்த கம்பீட்டிங் ஸ்பேஸில் வேறு எந்த பார்ட்டியும் இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி அவங்க பார்த்து அவங்க சிவசேனாவை வந்து சிவசேனா உடையது, சிவசேனா அப்புறம் அவங்க கூட அந்த உடஞ்ச சிவசேனா அவங்களோட வருது. ஸோ இது வந்து கேனிபலைசேஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்ச்சியை வச்சுருக்கா பிஜேபி, அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை வச்சுருக்காங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. கண்டிப்பாக பிஜேபியோட லாங் டேர்ம் வந்து தன்னை ஒரு அப்போசிஷன் பார்ட்டியாக முதல்ல ஆக்கிக்கணும், அப்புறம் வந்து பவருக்கு வரணும். ஏடிஎம்கே இருக்கிற வரைக்கும் பிஜேபி அப்போசிஷன் பார்ட்டியாக வர முடியாது. ஸோ இது வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. எதிர்கட்சி தலைவர் இப்போது டாக்டர் திருமாவளவன் மாதிரி விசிகே தலைவர் அவங்க சொல்கிறது என்னென்னா, இப்போ ஏடிஎம்கே வந்து பிஜேபி முழுங்கிடும் அப்படிங்கிற ஏடிஎம்கே வந்து உடச்சிருவாங்கிறது தான். ஸோ இந்த பின்னணியில் இந்த விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இந்த ஹிட் விக்கெட்டை வந்து ஏடிஎம்கே வீக் பண்ணுறதுக்காங்கிறது வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதே தான் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான். இப்போ எம்கே ஸ்டாலின் வந்து சொல்கிறாரு என்டிஏவுக்கும் டிஎம்கேவுக்கும் அப்படி தான் போட்டி, தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கு தான் போட்டி அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி பேசும்போதே ஏடிஎம்கே வந்து சைடு வாங்கிட்டாங்க, இல்லை ஏடிஎம்கே வந்து ஒதுக்கிட்டாரு, ஏடிஎம்கே பிரதானமாக பார்க்கல அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வருது. அவங்களும் செலக்ட் பண்ண சீட்ஸ், அவங்க கேட்ட சீட்ஸோ இல்லை இவங்க கொடுத்த சீட்ஸோ அவங்களுக்கு வந்து அவ்வளோ விசேஷம்லாம் கிடையாது, இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி எடுத்துக்கிட்டாங்க. அப்படின்னா ஏடிஎம்கே வந்து சீட் கொடுக்குற விஷயத்தில் பிஜேபி பழி வாங்கின மாதிரி பிஜேபி வந்து எலெக்ஷன் டைமில் ஏடிஎம்கே பழி வாங்குது. இது ஒரு லைனில் எப்படி எடுத்துக்கலாமா? கன்சிடர் பண்ணல, இது அவங்களுடைய லாங் விஷன் தான். ஆனால் இதை கன்சிடர் பண்ணாததுக்கு காரணம் இது ஒன்றா இருக்கு. நான் இதில் எனக்கு சில டிஃப்ரெண்ட்டான கருத்து இருக்குது. இது நம்ம என்ன அஸ்யூம், நம்மளோட பிரைமரி அசம்ஷன் என்னன்னா, இந்த டீலிமிட்டேஷனுங்கிற ஒரு விஷயம் 2 நாளுக்கு முன்னாடி நடந்த விஷயம். எலெக்ஷனுக்கு தமிழ்நாட்டில் 1 வாரம் தான் இருக்குது. இது வந்து மக்கள்கிட்ட போய் நேரடியாக சேர்ந்துருக்கு. இது வந்து ஒரு தமிழ்நாடுடைய மக்கள் இதுக்கான ஒரு ஓட்டை வந்து போடுவாங்கங்கிற மாதிரி நம்ம நினைக்கிறோம். எனக்கு அதில் ஸ்லைட்டாக ஒரு மாற்று கருத்து இருக்குது. நான் எப்படி பார்க்குறேன்னா, டீலிமிட்டேஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆஸ் ஆஃப் நவ் கண்டிப்பாக நம்மளை எஃபெக்ட் பண்ணுற விஷயம் தான். ஆனால் அது வந்து ஒரு நேஷ்னல் இஷ்யூ. இந்த எலெக்ஷன் என்னை பொறுத்தவரை நான் என்னுடைய அப்சர்வேஷனில் எப்படி பார்க்குறேன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய இஷ்யூஸில் தான் வந்து ஃபைட் ஆகிற எலெக்ஷன். டிஎம்கே அதனால தான் ட்ரை பண்ணுறாங்க. டிஎம்கே அதனால தான் இதை வந்து டெல்லி வர்சஸ் தமிழ்நாடுங்கிற மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து ஏன் வச்சுருக்காங்கன்னா, எனக்கு தமிழ்நாடுடைய விஷயங்கள் பேசினா இவங்களுடைய 5 வருஷம் ஆட்சியில் வந்து நிறைய நல்லது நடந்திருக்கு, ஆனால் கெட்டதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி இவங்க பதில் சொல்ல வேண்டிய இடத்துக்கு போயிடுவாங்கங்கிற மாதிரி பார்க்குறாங்க. அந்த விஷயங்கள் மட்டும்தான் பேசப்படுங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. இவங்க வந்து டிஎம்கே ரொம்ப ஸ்மார்ட்டாக ஸ்ட்ராட்டஜிக்காக வந்து டெல்லியோட ஃபைட்டுங்கிற மாதிரி பேசி இந்த மாதிரி கொண்டு போகிறாங்க. ஸோ என்னை பொறுத்தவரை ஒன்று வந்து இந்த டீலிமிட்டேஷன் கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கு. இப்போ நம்ம அது ஒரு ஸ்டேட் எலெக்ஷனில் பாதிப்பை உண்டாக்குங்கிறத நம்ம அஸ்யூம் பண்ணணும்னா, அது இன்னும் கொஞ்சம் டைம் இன்னும் 1 வாரம் கொடுத்துருந்தாங்கன்னா ஸ்டேட்டில் இன்னும் பர்க்குலேட் ஆகிருக்கும் பெட்டராங்கிறது வந்து ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து தமிழ்நாடுடைய மக்கள் ஒரு நேஷ்னல் இஷ்யூவாக கருதப்படுற டீலிமிட்டேஷனை வச்சு ஓட் பண்ணுவாங்களாங்கிறதும் எனக்கு டவுட்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு ஸ்டேட்லேயே பேச வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது. யங்ஸ்டர்ஸுக்கான பாலிடிக்ஸில் ஸ்பேஸு, யங்ஸ்டர்ஸ்க்கான விஷயம், எதிர்கட்சிகள் பேசுகிற க்ரைம் ரேட்ஸு, ட்ரக் ப்ராப்ளமு, வேலை வாய்ப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு கிரவுண்ட்லேருந்து மக்கள்கிட்ட மக்கள் பேசுகிற மாதிரி நம்ம பார்க்குறோம். ஸோ டீலிமிட்டேஷனை வச்சு அவங்க திமுகவுக்கு ஓட்டு போடுவாங்களா இல்லை மற்ற கட்சிக்கு ஓட்டு போடுவாங்களாங்கிறது வந்து என்னை பொறுத்தவரை ரொம்ப பெரிய பாதிப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது இது போல் திருஷ்டி மாதிரி கருப்பாக ஒன்று வர்றது வந்து நல்லது தான். கருப்பு ட்ரெஸ் போட்டு வந்து உங்களுக்கெல்லாம் நன்றின்னு சொல்லி பிரதமர் மோடி சொல்கிறாரு. இவங்க வந்து கருப்பு தான் எங்களோட எதிர்ப்புன்னு சொல்லிட்டு நேற்று சிஎம் கருப்பு கொடி ஏற்றுறாரு, கருப்பு ட்ரெஸ் போட்டுருக்கிறாரு. அந்த பில்லை வந்து அந்த மசோதா வந்து கொளுத்துறாரு. ஆனால் மோடி வந்து அதை கவுண்டர் பண்ணுறாரு. இந்த கவுண்டரிங் அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இதுவாக பார்க்குறேன். இன்ஃபேக்ட் டிஎம்கேடைய பார்லிமெண்டேரியன்ஸ் ரொம்ப சூப்பரான பார்லிமெண்டேரியன்ஸ். ஆக்சுவலி திருமதி கனிமொழியோடைய நம்ம ஸ்பீச்சை பார்த்தோன்னா அது வந்து ரொம்ப அவங்களுக்கு காமாக பேசுகிற ஒரு ஸ்டைல். அவங்க ஒரு சூப்பரான விஷயம் சொல்கிறாங்க. நீங்கள் வந்து இந்து மதத்தை காக்கிற ஒரு கட்சியாக இருக்கீங்க, இந்து மதத்தை சார்ந்த விஷயங்களை பேசுகிறீங்க. ஆனால் இந்து மதத்தில் காளிங்கிறவங்க வந்து கருப்பு உடை தான் போட்டுப்பாங்க. ஸோ அவங்கள பற்றி நீங்கள் யோசிக்கலையா? நீங்கள் எங்களை வந்து கொஞ்சம்
இந்த மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணுற போது வந்து பேசலையாங்கிற மாதிரி ஒரு சூப்பரான விஷயம் பேசுகிறாங்க. ஆப்போசிஷனில் வந்து குட் ஸ்பீக்கர்ஸ்க்கு கம்மியே கிடையாது. நிறைய நல்ல நல்ல ஸ்பீக்கர்ஸ் இருக்காங்க. கனிமொழி இருக்காங்க, என்சிபியில் வந்து சுப்ரியா சூலே இருக்காங்க, திரிணாமுல் காங்கிரஸில் இப்போ கேட்கவே நம்ம மௌஹா மொய்த்ராங்கிறது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்பீக்கிங் பார்லிமெண்டேரியன்ஸ் மாதிரி இருக்காங்க. ஸோ நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிபேட்டாக போகுது. ஆனால் வந்து ஒரு ஒரு நல்ல விஷயங்களை பேசுகிற டிபேட்டாக இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கூட பேசிகிட்டு இருந்தோம், திரு தேஜஸ்வி சூர்யா வந்து செப்பரேட்டிசம் பேசுறீங்க, ஆர்எஸ்ஓ பற்றி கொஸ்டின் பண்ணுறாரு. என்னை பொறுத்தவரை வந்து திமுகவை செப்பரேட்டிசம்ங்கிற ஒரு இதில் வந்து நம்ம இனிமேல் பேசவே முடியாதுங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன். எனக்கு அவங்களுடைய இம்பார்ட்டன்ட் மினிஸ்டர்ஸ் வந்து ரெகுலராக பேசுகிறாங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் டிஆர்பி ராஜாவோடைய ஸ்பீச்சஸோ இல்லை வந்து அவருடைய கூட்டத்திலலாம் நீங்கள் அவர் மினிஸ்டராக செயல்படுற போது நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப கிளியராக பேசுகிறாரு. we are part of India. if Tamil Nadu grows, India grows. if India grows, Tamil Nadu grows-ங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. இன்ஃபேக்ட் ஸ்டேட்ஸ்குள்ளே நல்ல காம்படிஷன் இருக்கணும், ஆனால் எல்லாருமே இந்தியாவுக்காக தான் ஒர்க் பண்ணுறோங்கிற மாதிரி ரொம்ப கிளியராக பேசுகிறாரு. ஸோ அண்ட் திரு ஏ ராஜா ஒரு ஸ்பீச்லேயும் அதுதான் ரொம்ப கிளியராக இருக்குது. ஒரு சூப்பரான பாயிண்ட் சொல்கிறாரு. கார்கில் இல்லை 1971 வார் மாதிரியான ஒரு நேஷ்னல் இஷ்யூவாக இருக்கிற ஒரு டைமில் வந்து எங்கள் ஸ்டேட்டு நாங்கள் இந்த திமுக ஆட்சியில் இருந்தபோது நாங்கள் தான் அதிகமாக ஒரு நன்கொடையை கொடுத்தோம். ஸோ தட் ஷோஸ் அவர் பெட்ரியாட்டிசம். இன்ஃபேக்ட் இது நான் நிறைய ஹிந்தி சேனலோட டிபேட்ஸ்லையும் பேசியிருக்கேன். தமிழ்நாட்டில் வந்து செப்பரேட்டிசம் ஓகே, சில செப்பரேட்டிஸ்ட் கருத்து பேசுகிற பார்ட்டிஸோ இல்லை இண்டிவிஜுவல்ஸோ இருக்கலாம். ஆனால் வந்து அதனால் நீங்கள் தமிழ்நாடே வந்து ஒரு செக்ஸஷனிஸ்ட் இல்லை செப்பரேட்டிசம் பேசுகிற ஸ்டேட்டுன்னு சொல்ல முடியாது. எனக்கு தமிழ்நாட்டில் வந்து ஆர்மியில் ஒர்க் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க நம்ம ஊர்லேருந்து. ஏன் நீங்கள் இப்போ முகுந்த் வரதராஜன் பற்றி சிவகார்த்திகேயன் அமரன் ஒரு படம் எடுத்தார், எவ்வளோ நாள் ஓடிச்சு, பயங்கர ஹிட்டு அந்த படம். ஏன் அது தமிழில் தானே எடுத்தாங்க. ஸோ அந்த இப்போ அதுவே செப்பரேட்டிசம் சார்ந்த ஸ்டேட்டாக இருந்துச்சுன்னா அந்த படம் தமிழ்நாட்டில் இவ்வளோ ஓடி இருக்குமா? ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னை பொறுத்தவரை. சும்மா டெல்லியில் ஏதோ பேசணுங்கிறதுனால இவர் தேஜஸ்வி சூர்யா பேசுகிறார், அவருக்கே தெரிஞ்சிருக்கும். இன்ஃபேக்ட் அவருக்கே தமிழ்நாடோட நிறையா லிங்க்ஸ் இருக்குது. சும்மா ஏதோ பேசணுங்கிறதுக்காக வருது. டிஎம்கே வந்து ஒரு சாயல் பூசணுங்கிறதுக்காக பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன். டிஎம்கேவை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் வந்து அது செப்பரேட்டிஸ்ட்டுங்கிறது வந்து நான் கண்டிப்பாக ஒத்துக்கிறேன். ஓகே, உங்களுடைய பல்வேறு கருத்துக்களை எங்களோட சேர்ந்து இணைந்து தெரிவித்தமைக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ.